ஹலோ. வணக்கம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? ஃபைன் ஃபைன்ப்பா. இன்னைக்கு வந்து ஆக்சுவலா எத்தனாவது நாள் உங்களுக்கு இப்போ இன்னைக்கு? சார் எனக்கு வந்து 105 சார். 105. ஆமாங்க சார். சூப்பருங்க. ஓகே. இப்போ 105 போயிட்டுருக்கு. 100 டேஸ் அங்கருந்து கிராஸ் பண்ணிட்டோம். முதல்ல ஒரு 90 நாள் எய்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் 100 டேஸ் எய்ம் பண்ணோம். ஆமாங்க சார். இப்போ 105ல போயிட்டுருக்கு. ஆமாங்க சார். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, தட் இஸ் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்க ம். லைஃப் அங்கிறது எப்படி இருந்துச்சு? இந்த கிளாஸ் ஜாயின் பண்ண பிறகு இப்போ லைஃப் அங்க எப்படி போயிட்டுருக்கு? பெனிஃபிட்ஸ், மாற்றங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிரதர். ஓகேங்க சார். இப்போ கிளாஸ் வந்து நம்ம ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா, ம். நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டி இல்லாம இருந்துச்சு சார். இப்போ ம். லைஃப்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ம். இப்போ நம்ம எதுக்காக இருக்கோம்? ம். அப்படின்ற ஒரு லைஃப் பர்ப்பஸே தெரியாம இருந்துச்சுங்க சார். ம். ஆஃப்டர் நம்ம நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணி ஒரு ஒரு டேஸ்லாம் நம்ம போக 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 நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டிஃப்ரென்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சுச்சுங்க சார். ம். ஸோ என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மென்டல் ஃபாக் வந்து கிளியர் ஆச்சு. ம். நம்ம ஒரு நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கும்போது வந்து நம்ம ப்ராப்பரா எடுக்கணும். ம். ப்ராப்பரான ஒரு டெசிஷன் வந்துட்டு இதுதான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி இது பண்ற அளவுக்கு நமக்கு ஒரு இது இருந்துச்சு சார். ஒரு மென்டல் கிளாரிட்டி இருந்துச்சு. ம். அதே மாதிரி நம்ம பாடியில வந்து எனர்ஜி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பீக்லயே இருக்கும் எப்பயுமே. ம். நம்மளுக்கு ஒரு டயர்ட்னஸ்ஸு அந்த மாரி எதுவும் இருக்காது. ம். ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அது ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்லயே நம்ம வந்து இந்த பெனிஃபிட் வந்து பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். ம். ஒரு 10 to 20 டேஸ்க்குள்ளேயே நம்மளோட இந்த பெனிஃபிட்ஸ் பார்க்க முடியும். ம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணுல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பிரைட்டான ஒரு இது இருக்கும். ம். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்ப நம்ம ஒரு கண்ண பார்த்தோம்னாவே ஒரு மாரி ஒரு அட்ராக்டிவா இருக்கும். ம். அந்த மாரி ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்லயே நம்ம பார்க்குறோம். ம். ஸோ ஆஃப்டர் 20 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ம். நம்மளுக்கு வந்துட்டு சில திங்ஸ்லாம் அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குதுங்க சார். இப்ப நம்ம ம். ஏதாச்சும் ஒண்ணு யோசிக்கிறோம். ம். இப்ப நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ம். நம்மளுக்கு எல்லா விஷயமுமே வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே அட்ராக்ட் ஆகுறது வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் சார். ம். அதே மாரி வந்து நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, நம்ம இப்போ ஏதோ ஒரு இதுல பயங்கரமான ஒரு ஃபோக்கஸ்டா இருந்தோம்னா, ம். அந்த ஒரு வொர்க்க வந்துட்டு ம். நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து பண்ண முடியுமோ, அவ்வளோ ம். சீக்கிரம் வந்துட்டு நம்ம ஜர்னில ஃபாலோ பண்றதுனால வந்துட்டு அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பிசினஸ் பத்தி நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ம். இவ்வளோ நாள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது ப்ராப்பரான ஒரு அலைன்மென்ட்ல இல்லாத போது இதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கும். நம்ம ம். ஜர்னிக்கு முன்னாடி. ஆஃப்டர் நம்ம ஜர்னி வந்து நம்மளோட மென்டல் கிளாரிட்டி எல்லாமே கிளியரா இருக்கிறங்காட்டிலும், நம்ம வந்துட்டு நல்ல ஒரு இதுல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சார். இப்போ நம்ம ம். நல்லா ஃபோக்கஸ் பண்ணோம்னா, அந்த ம். ஃபோக்கஸ் தகுந்த மாரியே நம்மளோட வொர்க்கும் வந்துட்டு நம்ம ம். எதிர்பார்க்கிறத விட சீக்கிரமா இது பண்ணும். நம்மள நோக்கி அட்ராக்ட் ஆகுறது அப்படின்றத வந்து நான் ஃபீல் பண்ணேன். ம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வந்து திக்கி திக்கி பேசுவேன் ஸ்டார்ட்டிங்ல. ம். ஸோ அ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இதுவே இல்ல. அதுக்கு என்ன காரணம்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆங்சைட்டி லெவல் வந்து அ அப்படியே வந்து ட்ராப் ஆயிட்டே இருக்கு. நம்ம ம். இதுக்கு முன்னாடி ஜர்னிக்கு முன்னாடி எப்படி எப்படி இருந்தோம், ஜர்னிக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ம். நம்மளோட பெனிஃபிட்ஸ்ன்றத வந்து நம்ப நம்ம எவ்வளோ தூரம் வந்து நம்ம இந்த ஜர்னிய வந்துட்டு புடிச்சு பண்றோம், ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட பண்றோம் ம். அப்படின்ற இதுல தான் வந்துட்டு நம்மளோட பெனிஃபிட்ஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம பார்க்க முடியுமோ, அவ்வளோ பார்ப்போம் சார். ம். ஸோ நான் அப்சர்வ் பண்ணது வச்சு நான் சொல்றேன் சார். ம். ஸோ இந்த மாரி போயிட்டு இருக்கு சார். ம். அதுக்கப்புறம் வந்துட்டு அ நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து இந்த ஜர்னிக்கு வந்து நம்ம அர்ப்பணிச்சு பண்றோமோ, இப்ப நீங்க வந்து டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு ஷெட்யூல் குடுத்துட்டு, ம். நீங்க சொல்றத கரெக்ட்டா நம்ம ஃபாலோ பண்ணி சில சில டிப்ஸ நம்ம ஃபாலோ பண்ணி இது பண்ணா, ம். நம்ம எவ்வளோ சீக்கிரத்துல இந்த ஜர்னி கிராஸ் பண்ண முடியுமோ, அத கண்டிப்பா பண்ணிடலாம் சார். அதுவும் இல்லாம இப்ப இதுல என்ன ஒரு இதுன்னா, நம்மளுக்கு இப்ப நான் 105 வந்து ரீச் ஆயிருக்கேன்னா, அதுக்கு பெரிய காரணம் நீங்க தான் சார். அதுக்கு ம். தேங்க் யூ. ம். ஸோ அதுக்கு அதுக்கு வந்து என்ன வேணும்னா டெடிகேஷன் இருக்கணும் சார். அவ்வளோதான் சார். நம்ம ஒரு ம். விஷயம் பண்ண போறோம். நம்ம எந்த இதையும் யோசிக்காம எவ்வளவோ பண்ணிட்டோம். ம். இதுக்காக இது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் ஆயி நம்ம பண்ணோம்னா, நம்ம கண்டிப்பா நம்ம ஜர்னில வந்துட்டு நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் சார். ம். அதாங்க சார். ஓகே. அதாவது உங்களுக்கு ம். அந்த ப்ராப்பர் டைம் அப்படிங்கிறது வந்தது. ஏன்னு கேட்டா, என் ம். நம்பர் ம். அங்கருந்து நீங்க முன்னாடியே சேவ் பண்ணிட்டீங்க. ஆமா, ஆமா சார். ஆமா சார். பட் ஏன் இத்தன நாள் பேசல, WhatsAppல மெசேஜ் பண்ணலன்னு பார்த்தா,
அந்த ம். டைம்ங்கிறது உங்களுக்கு கரெக்ட்டா அமையல. இப்ப இவ்ளோ பேர் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க, "சார் உங்க நம்பர் நான் வந்து போன வருஷமே நான் சேவ் பண்ணிட்டேன் சார். உங்க நம்பர் நான் ம். கொரோனாலயே சேவ் பண்ணிட்டேன் சார்ன்னுவாங்க." ம். 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 கொரோனா அதான் வந்தது சார். 2020ல. இப்போ ஆமா, வந்து ஆமா. 2025 ஏப்ரல் போயிட்டுருக்கு. இத்தன கண்டிப்பா, வருஷம் ஏன்பா கண்டிப்பா சார். மெசேஜ் பண்ணலன்னு கேட்டா, அமைதியா இருப்பாங்க. ரிசல்ட்ங்கிறது அவங்களுக்கு வந்து சொல்ல முடியாது டக்குன்னு. கண்டிப்பா சார், கண்டிப்பாங்க சார். ஆனா அந்த 5 வருஷத்துல வந்து ம். ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க. ம். ம். ஆமாங்க சார். நொந்து நூலாயிட்டு அப்புறம் வருவாங்க. அப்புறமா ஆமா. ஆமா, இ ஆமா, ஆமாங்க சார். இப்போ வந்து பேசிட்டு இருப்பாங்க. நான் சொல்லுவேன், "நீங்க முதல்லயே வந்திருந்தீங்கன்னா, இந்நேரம் வந்துட்டு ஒரு 5 வருஷம் முடிஞ்சிருக்கும் இல்லைன்னு?" கேட்பேன் நான். ம். ம். ஆமாங்க. அதான் எனக்கும் வந்துட்டு வருத்தமா இருக்குன்னுவாங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ப்ராப்பரான டைம்ங்கிறது தான் வரணும். ஏன்னு கேட்டா, டைம்ங்கிறது வராத பட்சத்துல, நானே ம். வந்துட்டு கால் பண்ணி கிளாஸ்க்கு வாங்கன்னு கூட வரமாட்டாங்க அப்போ. ஆமா, ஆமா சார். அதான் சார். உறவு சார் முறைகள் நீங்க வந்து மத்தவங்கள்ட்ட பேசுறது, மத்தவங்க உங்கள்ட்ட பேசுறது, அந்த விஷயத்துல வந்து எந்த மாரி மாற்றங்கள் பார்க்குறீங்க? ஆ சார் அதான் சார். இப்போ இப்போ நம்ப ஒரு நம்ப ஒரு பேசம்போது, நம்ம ம். ஒரு 90 டேஸ் அந்த மாரி நம்ம தாண்டி இருக்கும்போது, ம். நம்ப பேசும்போது நம்பளோட ஸ்பீச்சுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். கண்டிப்பா. ம். இப்ப எந்த ம். இடமா இருந்தாலும், இப்ப ம். நம்ப ஒரு விஷயம் சொல்றோம்னா, ம். அந்த விஷயத்த வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளோ பெரிய விஐபி பெர்சனா இருந்தாலும், ம். நம்ம சொல்றத வந்து கன்சர்ன் பண்றாங்க. ஓகே, ம். இதுல சொல்றது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ம். அப்படின்னு சொல்லி நம்மளோட ஸ்பீச்சுக்கு வேல்யூ குடுப்பாங்க. அந்த ம். மாரி இருக்கும். ரிலேஷன்ஷிப் வைஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட எல்லாமே ரொம்ப பாசமா இருப்பாங்க. ம். அ அ நம்ம வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. யார்கிட்ட பேசினாலும் நம்ம ஒரு ஃபேமிலி ஃபீல் வந்துரும். ம். இப்ப நம்ம ஒரு அண்ணன் இருந்தா எப்படி பேசுவோம், அதே மாரி தான். இப்ப ம். நம்ம வொர்க் பண்ற இடமாகட்டும், ம். நம்ம மீட் பண்ற பெர்சன் ஆகட்டும், ம். அவங்க நம்மள்ட்ட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிட்டோம்னா, ம். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அப்படியே ஸ்மூத்தா போய்க்கிட்டு, ஒரு ம். ஃபேமிலி பாண்டிங் மாரி இதுவாகிட்டு இருக்கும் சார். அதுவே ம். வந்து அ அவங்களும் நம்மள விட்டு இது பண்ண மாட்டாங்க. அவங்களும் நம்மள வந்து ஹர்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளும் ம். அவங்கள ஹர்ட் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாரி இதுல வந்துட்டு நம்ம வந்து ஸ்மூத்தா பிராக்டிகலா என்ன இருக்கோ, அந்த மாரி நம்ம வந்து ஸ்மூத்தா பேசிட்டு, ம். அப்படியே இருக்கும் சார் ரிலேஷன்ஷிப்பு. ம். இன்னொன்னு என்கிட்ட நெறைய பேர் வந்து கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர் பேசுவாங்க இல்லைங்களா? அப்ப சொல்லுவாங்க, ம், "நான்லாம் வந்து தூங்கியே வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. நிம்மதியா தூக்கமே ம், இல்ல. கண்ணுக்கு கீழ கருவளையம் வந்துட்டுருக்கு. முகம் ம், ரொம்ப டல்லா இருக்கு. நைட்டு ம், 11 மணி, 12 மணி ஆனாலும் வந்து எனக்கு தூக்கம் வரதில்லைங்க. ம், 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 அதாவது ம், ஒரு 9:30 ஒரு 9:40க்கெல்லாம் நான் படுத்துர்றேன். ஆனா ம், தூக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து அப் டூ 2 மணிய விட சில நேரத்தில தூக்கம் வரதில்லைன்னுவாங்க. ம், இந்த தூக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது 1. 2வதுங்கிறது மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நெறையா இருக்கும். மன ம், உளைச்சல், மனவேதனை, ம், இந்த ம், மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நெறையா இருக்கும். ம். இந்த 2 பிரச்சனையும் வந்துட்டு கண்டிப்பா இந்த சுற்றின்பால்கள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இருந்தே தீரும். ஆமா சார். ஸோ உங்களுக்கும் ஒரு காலகட்டத்தில இருந்துச்சு. பட் இப்ப எப்படி ஆமா, இருக்குங்க இப்ப ஆமா. உங்களுக்கு இன்னைக்கு? சார் அதுதான் சார். இது நம்மளுக்கு இந்த தூக்கம் வராததுக்கு மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா, இந்த மனம் மன ம். உள மனம் தான் மெயின் சார். ஸோ, ம். நம்ப ஒரு சர்டைன் டேஸ் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கும்போது எனக்குமே வந்துட்டு நான்லாம் தூங்கவே மாட்டேன் சார். ம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, விடிய காலையில 3 மணி, 3:30 மணி, ம். 4 மணி அந்த மாரி அளவுக்கு நம்மளுக்கு டைமிங் ஆகும். என்னன்னா, நம்மளோட ஓவர் திங்கிங்கு, ம். நம்மளோட லைஃப்ப பத்தி நம்ம ஒரு மாரி நெகட்டிவா ஏதோ ஒரு இருந்துச்சுன்னா, ம். அந்த நெகட்டிவ் இத வந்து நம்ம ரொம்ப யோசிச்சு நம்மளுக்கு தூக்கம்ன்றதே வந்து இதுக்கு இருக்காதுங்க. ம். அது என்ன காரணம்னா, நம்ம வந்து இப்போ இப்போ நம்ம இந்த அடிக்ஷன்ல இருந்திருக்கும்போது என்னன்னா, நம்ம ம். ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சாலும், ம். அது வந்துட்டு அதுக்கான ஃபுல் ஃப்ளெட்ஜ் நம்மளால இது பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் சார். இப்ப நாம ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ம். இத்தன நாளைக்குள்ள இந்த ஒரு இது பண்ணணும் ம். அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அ பிஃபோர் த ஜர்னி வந்து நம்ம இருக்கும்போது என்ன இருக்கும்னா, நம்ம ம். நல்லா பயங்கரமா காலையில மோட்டிவேஷனா இருப்போம். ம். நைட் ஆக 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 நம்ம ஏதோ பான் பார்த்து ரிலாக்ஸ் பண்றோம். அந்த ம். மாரி இது பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த மோட்டிவேஷன் லெவல்ன்றதே வந்து இருக்காது. ம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பண்றது சரியா? நம்ம ம். பண்ணுவோமா? நம்ம ம். மேலயே நம்மளுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சுரும். ஸோ ம். அப்படின்னும்போது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்கிங்கு அத பத்தி யோசிச்சிட்டே இருக்கனால நம்ம தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். அ தூக்கம் டிஸ்டர்ப் ஆகறனால நம்ம மோட்டிவேஷன் லெவல் எல்லாமே இது கம்மியாயிட்டு இந்த மாரி இருக்கும் சார். ஆஃப்டர் ஜர்னி வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கம்ன்றது வந்து இப்படிதான் ஒரு ஒரு ஆழ்ந்த தூக்கம் வந்து ஆழ்ந்த தூக்கம் அப்படின்னா என்னன்னு பார்ப்பீங்க. அ நம்ம வந்து இந்த ஜர்னி நம்ம ஃபாலோ பண்ண ம். ஏன் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரா ஒண்ணு இருக்கும் சார். ஏன்னா நம்ம வந்துட்டு எந்த விதமான ஓவர் ம். திங்கிங்கு, அந்த ஆங்சைட்டி அதுல ம். எதுவுமே நம்ம இருக்க மாட்டோம்.
ஸோ ம். அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா நம்ம படுத்தோனே தூங்கிடுவோம். அந்த மாதிரி தான் சார். அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்கு சார். ம். தூக்கத்துல வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லை சார். மெயின் வந்து தூக்கம். ம். தூக்கம் வராததுக்கு காரணம் நம்ம ரொம்ப யோசிக்கிறது. அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயம் அன்வான்டா நம்ம எதையோ சம்மந்தமே எல்லாம் போட்டு யோசிச்சுட்டு ம். இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து தூக்கம் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகிறதுனால இப்போ ம். பாடியே டோட்டலா என்ன பண்றதுன்னே தெரியாத மாதிரி ஆயிடுது. ம். ஸோ ஆஃப்டர் த ஜேர்னி நம்ம வந்து இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகிறோமோ ம். அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஒரு ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழலாம் சார். ம். நம்ம நம்மளோட பாடி ஹெல்த்துக்காகட்டும் எல்லாத்துக்காகட்டும் நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும்போது ம். நம்மளுக்கு எல்லா விஷயம் பார்க்கும்போதும் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். மெயினா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ம். ஹாப்பி. ம். வாழ்க்கைனாவே சந்தோஷம். தூங்கி எந்திரிச்சதுல இருந்து நம்ம அன்றாட வேலையை பார்த்துட்டு போறது ம். எல்லாமே வரைக்கும் நம்ம வந்து சந்தோஷமா நம்ம எந்த ஒரு விஷயம் சின்னதா பண்ணாலும் ம். அதை ஃபுல்ஃபில்லா பண்ணுவோன்ற போது நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த சந்தோஷம்ன்றது ம். அப்படியே வந்துட்டு அப்படியே அப்படியே போயிட்டு இருக்குது சார். இப்போ இன்னொன்னு சில பேர்லாம் கேட்பாங்க, இப்போ நீங்க இவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ம். என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்க்குறீங்க சொல்லுங்கன்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. ஆமாங்க சார். இப்போ 2 விஷயம். ஒண்ணு, நான் ம். பெனிஃபிட் பார்க்குறேன். பட் நீங்க எப்ப பார்க்க போறீங்க? அப்படின்ற கேள்விதான். கண்டிப்பா கண்டிப்பா சார். கண்டிப்பா. ஆமா சார். இப்போ பெனிஃபிட் நம்ம வந்து நம்ம பார்க்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இப்போ நம்ம ரிசல்ட் வரணும்னா அதுக்கான நம்ம ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ணணும்ல சார். ம். அதுக்கான ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும்ல சார். ம். அந்த ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பெனிஃபிட்ன்ற ஒரு இதை நோக்கி நம்ம போக முடியும். ம். நம்ம வந்துட்டு எனக்கு பெனிஃபிட் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறது வந்து அதுவே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ம். ஓவர் திங்க் பண்ணி நம்மளுக்கு இன்னும் பெனிஃபிட் வரலையே அப்படின்ட்டு நம்ம நம்ம வந்து என்ன இப்போ இருக்கணும்னா நம்ம ஒரு ஜேர்னி ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜா நம்ம நம்பி பண்ணணும். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நம்ம ஒரு நம்பிக்கையோட பண்ணிட்டோம்னா அந்த நம்பிக்கையே நம்மளுக்கு வந்துட்டு சீக்கிரமா நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் நம்ம சீக்கிரமா இந்த ஜேர்னி ஃபாலோ பண்றதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அதை விட்டு நம்ம ஒரு டவுட்லயே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டவுட்டு இது இருக்குமா, இது ஆகுமா, இது உண்மையா, இது இத்தனை பேர் இப்படி சொல்றாங்களே அப்படி கிடையாது. நம்ம ஒரு இது ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜா ஒரு நம்பிக்கையோட பண்ணும்போது தான் வந்துட்டு இந்த ஜேர்னில வந்துட்டு நம்ம ரொம்ப நாள் வந்து ஃபாலோ பண்ண முடியுன்றது என்னோட பர்சனலான ஒரு இது சார். சூப்பருங்க. இப்போ இன்னும் நிறைய பேர் என்னன்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஆடியோ, வீடியோ வந்துட்டு இந்த நோபப் சம்மந்தமா பார்க்கும்போது, யாரா இருந்தாலும் வந்துட்டு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மெயின் விஷயங்கிறது என்னன்னா, பெனிஃபிட்ல வந்துட்டு பல வகையான பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுல வந்து இந்த ஃபீமேல் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட்ங்கிறது மெயின் பெனிஃபிட்டா பார்க்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஃபீமேல் அட்ராக்ஷன்ங்கிறது வந்து இந்த ஜர்னில ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா இதுக்காக மட்டுமே சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இந்த ஆடியோ வந்துட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விஷயத்த எப்ப பேசுவாங்க, இந்த விஷயத்த எப்ப பேசுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க சில நேரங்கள்ல. அப்போ உங்க ரியல் லைஃப்ல இந்த 105 டேஸ்ல இந்த ஃபீமேல் அட்ராக்ஷன் அப்படிங்கிற விஷயத்துல நீங்கள் பார்த்த மாற்றங்கள் அப்படிங்கிறது எப்படிலாம் இருந்துச்சு உங்களுக்கு? அது ஃபீமேல் அட்ராக்ஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சார், நம்ம வந்து நான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20+ டேஸ் இருந்தே ஃபீமேல் அட்ராக்ஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்துச்சு. அதுதான் ஃபீமேல் அட்ராக்ஷனே எனக்கு தெரியல. ஸோ வந்துட்டு நம்ம பார்க்கும்போது நம்மள ஒருத்தவங்க பார்க்கறது, நம்மள்ட்ட அவங்க பேசணும்னு ட்ரை பண்றது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20+ டேஸ்ல வந்துட்டு நம்மள அவங்க பார்ப்பாங்க. ஒரு ஃபீமேல் இருந்தாங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ஃபர்ஸ்ட் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஸோ நம்மளோட இருக்கிற எனர்ஜி லெவலில் அவங்க பார்த்துட்டு நம்மள்ட்ட அவங்க பேசணும்னு ஆசைப்பட்டு பேச வந்துருவாங்க. ஸோ வந்துட்டு நம்மளை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுதான் ஃபீமேல் அட்ராக்ஷன். நம்ம ஃபீமேல் அட்ராக்ஷன்றது வந்து அவங்க வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஃபீமேல் அட்ராக்ஷன் நம்ம வந்து பிஃபோர் ஜேர்னி வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்போம் ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம இந்த ஜேர்னிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மள பேசுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கேர்ள்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணுவாங்க.
ம். ஸோ ஆனா ஃபீமேல் அட்ராக்ஷனுக்காக வந்துட்டு நம்ம இது ஃபாலோ இது பண்ணணும்னு இல்ல. ஏன்னா அதை விட வந்து பெனிஃபிட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு சார். ம். ம். லைக் நம்ம மெயினா வந்து ஃபீமேல் அட்ராக்ஷனை காட்டிலும் நம்ம லைஃப்ல வந்து நம்ம சந்தோஷமா இருப்போம். ம். ஒரு ஒரு எப்பயுமே ஹாப்பியா இருக்கிற மூமெண்டே தான் இருக்கும். ம். நம்ம வந்து நல்லா சிரிப்போம். இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு தெரிஞ்சு ஜெர்னிக்கு முன்னாடி நம்ம எத்தனை டைம் சிரிச்சிருப்போம் அப்படின்றதே வந்து இது. ம். இப்ப நம்ம எது வந்தாலும் நம்ம ரொம்ப சந்தோஷமா யார்ட்டையாச்சும் பேசும்போது ரொம்ப அன்பா ஒரு ஒரு ம், 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 ஒரு இது இல்லாம ப்ராப்பரா பேசுறது, ம். நீட்டா இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ம். ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நம்மளோட இதுல வந்துட்டு எல்லாமே ஃபீமேல் அட்ராக்ஷன் ஆகட்டும், ம். சந்தோஷமாகட்டும், நம்மளுக்கு வேண்டியது ஏதாவது வரணுமா இருக்கணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், ம். எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சார். ம். அந்த இதுதான் சார் நான் பாக்குறேன். டோட்டலி லைஃப் அப்படிங்கிறது மாறி இருக்கும் இந்த ஜர்னி ஃபாலோ பண்ண பிறகு. ஏன்னா நிறைய பேர் கேட்டுனே இருப்பாங்க. கண்டிப்பாங்க சார். இந்த லைஃப்ங்கிறது மாறவே மாட்டேங்குது. எதுவும் வழி இல்லைங்கல்ல சார்ன்னு சொல்லிட்டுன்ட்டு. ம், 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 ம். அதாவது லைஃப் ஓ, மாறுது. நம்ம அதுக்கான ஸ்டெப்ஸ் ம். எடுக்கிறோமா இல்லையாங்கிறத கேள்வியே. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இன்னொன்னு இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்க. தள்ளி போடுதல்ன்று. ம், ம், ம். அடுத்த வாரம் ஹலோ. ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்த மாசம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லுவாங்க. ம், ம். அப்போ தள்ளி போட்டு என்னன்னா, கடைசி வரையும் ஃபாலோ பண்ண முடியாம போயிடுது நிறைய பேருக்கு. கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க சார். ஏன்னா ஜர்னிய ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பு அமையுதுன்ற ம், பட்சத்தில் டக்குன்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டே ம். இருக்கணும். கண்டிப்பாங்க சார். ஒருத்தர் என்கிட்ட கால் பண்ணாரு. ம், ம், 2 ஆப்ஷன் அவரே சொன்னாரு. ம், நான் இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு ம், வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுடுறேன். ஒரு ம், 3 மாசம் கழிச்சு உங்களுக்கு நான் ஃபீட்பேக் தரேன் சார்ன்னு ஒரு ஆப்ஷன் சொன்னாரு. ம், இன்னொன்னு என் பர்த்டே வந்து இன்னும் 2 மாசம் கழிச்சு வருது. ம், என் பர்த்டேலேருந்து நான் உங்கள்ட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்னா, ம், பர்த்டே அப்போ ஜாயின் பண்ணும்போது, பர்த்டே அன்னைக்கு ம், தான் டே 1. அப்போ நடுவுல 2 மாசம் ம், இருக்கு இல்லைங்களா? ம், அந்த ம், 2 மாசம் என்ன ஆகும்? திரும்பியும் வந்துட்டு அடிக்ஷன்ல வந்து சிவியரேட் ஆயிடும். ம், ம், ரொம்ப ம், சிவியர் ரொம்ப ஜாஸ்தியாயிரும். அதாவது என்ன நினைப்பாங்கன்னா, இதான் லாஸ்ட், இதான் லாஸ்ட், இதான் லாஸ்ட்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ம், அடிக்ஷன் ஆயிடுவாங்க. ம். சரி கண்டிப்பா பர்த்டே சார். அன்னைக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ம், ஏன்னா மைண்டுங்கிறது அப்போ மாறிட்டு இருக்கும். ம். கண்டிப்பா சார். இப்ப என்ன சொன்னாருன்னா, அவ்வளோதான். அப்ப 2 மாசம் நான் கழிச்சு வரும்போது, வர்றதுக்கான ம், வாய்ப்புங்கிறது 10% தான் சார். ம், ம், ம். ஸோ நான் இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெளிவா தெரியுது. ம், ம், ம். கண்டிப்பா. அதுதான் சார். அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு மெயினான ஒரு இது. நம்ப ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா, அத ம். நம்ப அப்புறம் பண்ணணும். ம். அது 1 மாசம் கழிச்சு பண்ணலாம். இல்ல நம்மளுக்கு புடிச்ச டேட் ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா, அந்த டேட்லருந்து பண்ணலாம் ம். அப்படின்றது காட்டிலும், ம். நமக்கு இப்பவே ஸ்டெப் எடுத்துட்டோம்னா, ம். அந்த டைமிங்க்கு நம்ம வந்துரலாம். நம்ம இப்போ 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 ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு நம்மளுக்கு ஒரு பர்த்டே வருது. ம். அந்த பர்த்டேலேருந்து நம்ம பிளான் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம்னா, ம். நம்ம எப்ப யோசிக்கிறோமோ, அப்பயிலேருந்து பண்ணோம்னா, அது ஒரு 2 மந்த்ஸ் ஆயிரும் ம். ஆயிருது. ம். 60 டேஸ் கிட்ட நம்ம வந்து ஃபாலோ பண்ணிருவோம். ம். அப்படின்னும்போது நம்ம பர்த்டே அப்போ நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு இதுவா இருக்கும். ஸோ நம்ம ம். பர்த்டே அப்போ ஒரு சர்டன் பாதி லெவல் நம்ம ரீச் ஆயிருப்போம். ம். அப்படின்னும்போது நம்ம வந்துட்டு இன்னும் வந்துட்டு நம்ம எனர்ஜெட்டிக்கா அப்படி நம்ம இருக்கலாம். ஸோ நம்ம ம். வந்துட்டு இந்த டைம்ல பண்ணணும், அந்த டைம்ல பண்ணணும்ன்றது வந்துட்டு இல்ல. நம்பிக்கையோட பண்றோம், இறங்குறோம். ஓகே இந்த மாதிரி நம்ம பண்றோம்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நம்பிக்கையோட நம்ம பண்றோமோ, ம். அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து இந்த டேட்டு, அந்த ம். இதெல்லாம் நம்மளுக்கு இருக்க அத நம்ம பார்க்கவே மாட்டோம் சார். அவ்வளோதான். இறங்கி பண்ணணும் அவ்வளோதான். இறங்கி ம். நம்ம பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றோம்னா பண்ணலாம் சார். அவ்வளோதான். அதெல்லாம் யாரா இருந்தாலும் பண்ணலாம் சார். அது ம். நம்ம ஜர்னிய நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணி, ம். அசால்ட்டா நான் சொல்றேன். ஒரு 100 டேஸ் போறதே தெரியாது. ம். இப்ப நான் இருக்கிற இதுல சொல்றேன். 100 டேஸ் வந்து இப்படின்றதுக்குள்ள அ 100 கடந்து டேஸ்ல போயிரும். இருப்போம். கடந்து போயிரும். அதான் அதான். அந்த மாரி இருக்கும். ஸோ அதே மாரி நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பண்றோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்துட்டு பண்ணணும். நம்மளால எவ்வளோ தூரம் நம்ம ஸ்ட்ரீக் பண்ணணும்னு நம்ம யோசிக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ பண்ண முடியும் சார். ம். அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கணும். ஓகே போதும். இந்த வாழ்க்கை போதும். புதுசா நம்ம ஒண்ணு இருக்கு. இத நம்ம முழுசா ட்ரை பண்ணலாம். நம்பி ட்ரை பண்ணணும் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா ஒரு அச்சீவ்மென்ட் பண்ணாம நம்ம இருக்க மாட்டோம் சார். அவ்வளோதான். முந்தின ஒருத்தர் கால் பண்ணாரு. ம். கால் பண்ணிட்டு, "ஒரு விஷயம் ம். நம்பவே முடியல. பட் நம்பி தான் ஆகணும் சார்ன்னாரு." ம், 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 என்னாச்சு சொல்லுப்பான்னு கேட்டதுக்கு, 1 ம், மாசம் நான் வந்து இப்போ அச்சீவ் பண்ணிட்டேன். இன்னைக்கு 30வது நாள் இன்னைக்கு.
ம், ம், என் லைஃப்ல நான்லாம் வந்துட்டு 10 டேஸ் ம், தாண்டுனது கிடையாது. 7 நாள், ம், 8 நாள்ல ம், திரும்ப திரும்ப நான் ரிலாக்ஸ் பண்ருவேன். ம், 10 ம், டேஸ்ங்கிறது இந்த 11 நாள், 12 நாள்லாம் நான் லைஃப்ல பார்க்கவே கிடையாது. 7 வருஷம், 8 வருஷம் அது ம், வந்து முன்னாடி ம், அப்போதுலேருந்து அடிக்ஷன் எனக்கு. ம், பட் இப்போ இந்த கிளாஸ் ஜாயின் பண்ண பிறகு இனி நான் 30 நாள் என்னால நம்பவே முடியல. பட் இது ரியல் இது. ம், ம், ம். ஏன்னா, கண்டிப்பா. ம், ஒரு விஷயங்கிறது அவங்க ரியல் லைஃப்ல நடக்குது. பட் அது நடக்கும்போது அவங்களால வந்து நம்ப முடிய மாட்டேங்குது. ம். கண்டிப்பா, கண்டிப்பா. 10 டேஸ் தாண்ட முடியாம ஒரு 7 வருஷம் இருக்காருன்னா, யோசிச்சு பாருங்க எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. எந்த அளவுக்கு வந்து லைஃப்ல வந்து டிஃபிகல்டீஸ் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்புறம் கிளாஸ் ஜாயின் பண்ணாரு. ஜர்னிய ஃபாலோ பண்ணிட்டு ம், இருக்காரு. நான் சொன்னேன், இந்த 30 ம், நாள் நீங்க கிராஸ் பண்ணி வந்தீங்க. ஆனா 30 நாள் ம், நீங்க கிராஸ் பண்ண ஃபீல் உங்களுக்கு இருக்காதுங்க. தட் இஸ் டைம்ங்கிறது ரொம்ப ம், வேகமா போயிட்டுருக்கும். நேத்து ஆரம்பிச்ச ஃபீல் இருக்கு கிளாஸு. அதுக்குள்ள ம், பார்த்தீங்கன்னா, கிளாஸும் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு இந்த 30 ம், டேஸும் கம்ப்ளீட் ஆச்சுன்னு சொன்னோம். ஆமாங்க. நீங்க சொல்றது ம், உண்மதான். ம், ம். இத்தனைக்கும் நான் கிளாஸ்லயே சொன்னேன். உங்களுக்கு வந்து இந்த ம், சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்திற்கு நீங்க வந்துட்டீங்க. ம், நெறைய மாற்றங்கள் நீங்க பார்ப்பீங்கன்னு நான் அப்பவே சொன்னேன் நானு. ம். கண்டிப்பா அப்போ சார். பல வகை மாற்றங்கள்ல வந்து அந்த ம், டைம் சீக்கிரமா ட்ராவல் ஆயி போறதுங்கிறத அவர் ம். ஃபீல் பண்ணி சொல்லும்போது அவருக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு ஆனா. கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். ஏன்னா, ம். நம்ப நம்ப இப்போ வந்துட்டு ம். அடிக்ஷன்ன்றது வந்து எல்லாமே ஒரு அடிக்ஷன் தான் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபோன் பார்க்கறதே ஒரு அடிக்ஷன். அந்த ம். மாரி ஒரு அடிக்ஷன். ஸோ, ம். அப்படி அதெல்லாம் காட்டிலும் ம். வந்துட்டு நம்ம இந்த ஃபோன் பார்த்து நம்ம ரிலாக்ஸ் பண்றது வந்து ஒரு பெரிய அடிக்ஷன். இது வந்து நம்பளோட உடம்புக்கே வந்து நம்பளே வந்து ஒரு இது பண்ணிக்கிற மாரின்னு வச்சுக்கோங்களேன். நம்பளோட உடம்புக்கே வந்து நம்பளே ப்ராப்ளத்த இது பண்ணிக்கிட்டு இது பண்ற மாரி. ஒரு அடிக்ஷனுக்குள்ள இருந்து ஒரு ட்ராப்புக்குள்ள இருக்கிற மாரி இருக்கும். ஸோ அதேதான். நம்ம இந்த நம்ம ஒரு அடிக்ஷனை விட்டு நம்ம வெளியில வரணும்னு முடிவு பண்ணிட்டோம்னாலே நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ ம். அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நம்ம நம்ம ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரி நம்ம இந்த ஒரு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணாருன்னா அடிக்ஷன்லாம் பறந்துடும். அவ்வளோதான். அடிக்ஷன் என்னன்னே தெரியாது. 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்றதுக்கும், இப்ப எப்படி இருப்பீங்கன்றதுக்கும் நல்ல ஒரு டிஃபரன்ஸ் கண்டிப்பா பார்க்க முடியும். ம். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சார். அவ்வளோதான்பா. ஸோ இன்னும் வந்து நெறைய உங்க லைஃப்ல பெனிஃபிட்ஸ், சேஞ்சஸ் நெறைய பார்ப்பீங்க. ஏன்னு கேட்டா ஸ்ட்ரீக்ன்றது வந்து நீங்க எப்படி இருக்கீங்களோ அத பொறுத்து. 100 நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட, 300 கண்டிப்பா. நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. டச்லயே கண்டிப்பா இருங்க. சார். கண்டிப்பா சார். கிளாஸ்ல வந்து கலந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். சார் நன்றி. அது கிடையாது. ம். நம்மளோட ஃபீட்பேக் பார்த்துட்டு ஒரு 4 எவ்வளோ பேரு நம்மளோட ஜேர்னில இது பண்ணணும்னு தான் சார் ஆசை. வேற ஒண்ணும் கிடையாது சார். ஓகே, ஏன்னா ஓகே. நம்ம ஃபீல் பண்ண ஒரு சந்தோஷம் வந்துட்டு ம். எல்லாரும் ஃபீல் பண்ணணும் ம். அப்படின்ற ஒரு இது சார். அதனால வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட இது பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பண்ணலாம் சார். ஏன்னா இந்த லைஃப்பும் வந்து பார்க்கணும். எவ்வளோ பேர் இந்த ட்ராப்ல இருக்காங்க. அடிக்ஷன் ம். ட்ராப்ல இருக்காங்க. ஸோ அந்த லைஃப் வேற, இந்த லைஃப் வேற அப்படின்றது வந்துட்டு அவங்க வந்து ஃபாலோ பண்ணி பார்த்தா தான் அதோட ரிசல்ட் அவங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி எது பண்ணாலும் நம்பி பண்ணணும். அவ்வளோதான் பெஸ்ட். இப்போ ம். நம்பணும். இந்த ஜேர்னி வந்து நல்லா இருக்கும். நம்ம நல்ல இதுல இருப்போம். நம்பி பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்து கரெக்டா இருக்கும் சார். ஜேர்னி கிளாஸ்ல ஃபாலோ பண்ணி நீங்க உங்களுக்கு ப்ராப்பரான டைமிங் கொடுத்து ம். நீங்க ஃபாலோ பண்ற நீங்க சொல்ற சின்ன சின்ன டிப்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வரைக்குமே வந்துட்டு நீங்க ம். கொடுக்குற டிப்ஸு சில திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்லி இந்த இதுக்காக மட்டும் இல்ல. ஸோ இது ம். வந்து லைஃப்லயே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு வாழ்க்கை முறையிலேயே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்காக மட்டும் இல்லாம, ம். நம்மளுக்கு என்னென்ன வந்து அடிக்ஷன் இருக்கும், அந்த மாரி இருக்கிறதுலயே கூட நம்ம ம். வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து கண்டிப்பா வந்துட்டு நம்ம அந்த அடிக்ஷன் வந்து சீக்கிரமா வெளியில வந்துடலாம் சார். சூப்பருங்க. ம். அதான் சார். சரி. ஓகேங்க. சரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க பேசுவோம். ஓகேங்க சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க் யூ. பாய்ங்க.